ஜனவரி 19 ஜனவரி 24 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உலகமே பதட்டப்படக்கூடிய டூம்ஸ்டே ஆரம்பிச்சிருச்சோ அப்படிலாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதாவது வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருச்சான்ற அளவுக்கு போகும் ஜனவரி 19 24 வரைக்கும். எனக்கு இணையதள போராளிகள் சொன்னார் இதை. அவரே லைவ்ல பேசுறதா இருந்துச்சு, பேச முடியாமல் போயிடுச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. இந்தியா முழுக்க மக்களிடம் கேட்கப்பட போகும் 33 கேள்வி. 33 நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெளிவா தெரியும் என்னன்னு. தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ 33 இந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, மக்களிடம் என்ன சொத்து, வீடு, வாசல், வசதி, வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி முக்கியமான ஒரு மனிதனை பத்தி. அதாவது ஒரு நாட்டு மக்கள்கிட்ட கைரேகை வாங்கிட்டீங்க, கண்ணில் கருவிலே வாங்கிட்டீங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. இப்போ அவனோட தனிப்பட்ட முறையில் மொபைல் ஃபோன் என்ன வச்சிருக்காங்க, யார் கூட சாட் பண்றான், என்னன்னே புரியல. இது எதுக்காக கொண்டு வராங்கன்றது உங்களுக்கு தெரியாது. இதைத்தான் நம்ம சொன்னோம், ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, இது அப்புறம் ஒன் வேர்ல்டு ஒன் கவர்மெண்ட் ஃபியூச்சரில் நடக்கும்னு சொன்னோமா, அதுக்கான முன்னெடுப்பா தெரியுதா? இப்போ இதெல்லாம் சிறுக வேற வேற பிரச்சனையாக பார்க்குறீங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நாளைக்கு ஒற்றை உலக ஆட்சிக்குள்ளே போகிறதுக்கான ஈஸியான ஒரு வே தானே. மக்கள்கிட்ட இருக்க தங்கத்துக்கு கணக்கெடுக்கிறாங்க. மக்கள்கிட்ட இருக்க தங்கத்துக்கு ஒரு இன்னும் அஃபிஷியலாக வெளியே வரல. ஏன்னா ஒரு தூபம் போட்டு விட்டுருக்காங்க, ஒரு வதந்தியை கிளப்பி விடுவோம், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரியாக்ட் பண்ணுறது தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதாவது பேக் அடிச்சிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு. ஏன்னா மக்கள்கிட்ட இருக்க தங்கத்தெல்லாம் தொட்டோம்னா எனக்கு வந்துடுச்சுருவாங்க. அது இந்திய மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள்லாம் தங்கம் தான் என்னோட சொத்தே. ஸோ அதை பிடுங்க போகிறோம், அதை கணக்கெடுக்க போகிறோம் அப்படிலாம் யோசிச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு ஒரு சிம்பிளான வழி என்னென்னா, நீங்கள் வச்சுருக்க கோல்டுக்கு குறிப்பாக சீட்டு வச்சுக்கோங்க, ரசீதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது பில் நிச்சயமாக வச்சுக்கோங்க. என்ன வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்க, ஜிஎஸ்டி, இந்த மாதிரி பில் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். ஃபியூச்சரில் அதான் அவங்க தங்கத்தை பாதுகாக்கும். நம்ம வாங்கி வைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பிடுங்கிறதுக்கான வழியை பார்க்குறாங்க, நாம் எப்படி அதை பாதுகாக்கணுன்றதுக்கான வழியை பார்க்கணும். ஸோ கோல்டு ரொம்ப முக்கியம். இந்தியா வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு, ஜெர்மனியை முந்திரும் என்ன சொல்கிறாங்க. கோல்டை மதிப்பை வச்சு தான் ஒரு நாட்டோட பொருளாதாரமே சுழண்டுட்டு இருக்கு. ஆனால் வெளியே யாருமே பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அமெரிக்காட்ட மட்டும் தான் 8000 டன் மெட்ரிக் டன் அளவு கோல்டு இருக்கு. நம்மக்கிட்ட 800 டன் தான் இருக்கு. 800 டன் எங்கே இருக்குது, 8000 டன் எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த வேர்ல்டு வாரெலாம் நடந்தால் எப்படி சர்வே பண்ணுவோம்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் 34,000 டன் நம்மளுடைய மக்கள்கிட்ட இருக்கு. காதில், கையில், கம்மலில், சேவிங்ஸில், கல்யாணத்தில், பொண்கள் கழுத்தில். ஸோ இதில் கிடக்கு. அப்போ அவங்க கண் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? அவங்களுடைய கண் மக்களுடைய கோல்டில் இருக்குது. இப்போ 34,000 டன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது கவர்மெண்ட்டுக்கு கணக்கில் எடுக்க முடியாது. ஏன்னா எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு, இந்தியாவே வேற லெவலில் போயிடும். அது பண்ண மாட்டாங்க. அதுக்கு ரசீதை போட்டு இந்தியா கவர்மெண்டோட கணக்கு காட்டுறது, அதாவது எங்கள் நாட்டில் இவ்வளோ தங்கம் இருக்குன்னு ஒரு கணக்கு காட்டுறது. அப்படி காட்டினாங்கன்னா அது கவர்மெண்டோட, அதாவது அமெரிக்காவை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அமெரிக்காவோட கவர்மெண்ட்டை மட்டுமே 8000 டன் சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கோல்டெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்தியான்ற மிகப்பெரிய கண்ட்ரியில் மக்கள்கிட்ட தான் அதிகமான கோல்டு இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டை விட மக்கள்கிட்ட அதிகமாக கோல்டு இருக்குது. அப்போ இந்த கோல்டு மொத்தமாக பிடுங்க முடியாது. பிடுங்கினா அவ்வளோதான், நாடே இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை பில் பண்ணுறாங்க, அதாவது பதிவு பண்ணுறாங்க. எப்படி ஜிஎஸ்டி பண்ணுறாங்களே, அதாவது டேக்ஸ் கட்டுறோம்ல, நம்ம இவ்வளோ பணம் தான் வாங்குறோம், வருமான வரின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கோல்டுக்கு இப்போ வரி போட போகிறாங்க. ஸோ வரி போட போகிறாங்க மீன்ஸ் என்னென்னா, வாங்காத, கணக்கில் காட்டாத கோல்டு இருக்குல்ல, அதுக்கு பில் வேணும். அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கண்டிப்பாக சார்ஜ் பண்ணப்படுவோம் ஃபியூச்சரில். ஏன்னா நம்ம எப்போயோ வாங்கியிருப்போம், அதோட பில்லாம் நம்மகிட்ட இருக்காது. இப்போ புது தங்கத்தில் தான் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இந்த கோல்டுக்கெலாம் வரி போட்டு தான் இப்போ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு இந்த ரசீது இல்லாத கோல்டு நம்மகிட்ட சேஃப்டி பண்ணி வச்சுருப்போம்ல, நம்மகிட்ட ரசீது இல்லை, அதாவது பில் இல்லை, நம்ம விற்க முடியாது. பிளாக் மார்க்கெட், அதாவது தப்பாக என்ன சொல்லுவாங்க, பாதி விலைக்கு கேட்பான். நீங்கள் போய் பில் இல்லாமல் விற்க போனீங்க அப்படின்னா இல்லீகலாக வாங்குற மாதிரி, கவர்மெண்ட்டுக்கு எதிராக வாங்குற மாதிரி. அவன் அடிமாட்டு விலை கேட்டு உங்கள் மொத்தமாக பிடிங்கிடுவான். அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டை தான் போவீங்க. பேங்க்கில் போய் அடமானம் வச்சு கடன் வாங்குவீங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, காலேஜ் ஃபீஸ் கட்ட, இல்லை இது பயிர்களுக்கு கடன் வாங்குறதுக்கு. இந்த மாதிரிலாம் கோல்டு வைப்பீங்க. அதெல்லாம் வைக்க முடியாது, பில் இருந்தால் மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ என்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். ஒன் நேஷன் ஒன் கவர்மெண்ட் ஒன் வேர்ல்ட் ஆர்டர். இன்னும் உங்களுக்கு புரியல, விழிச்சுக்க, பொழைச்சுக்க. Who is this guy?